மனோஜ் ரோஹினி கிட்ட ஷோரூமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோஹினி பில்லெல்லாம் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே போட்டுட்டேன் பாரு அப்படின்னு காட்டுறாங்க. என்ன ரோஹினி இவ்வளோ விலையை குறைச்சி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னப்பா நீ இதை விட அதிகமாக நம்ம போட்டால் என்ன ஆகுறது? அப்புறம் நாம் இங்கே விலையை குறைக்கலன்னா அவங்க வேற யாரையாவது பார்த்துட்டு போக மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, நீ சொல்கிறது சரிதான், நாம் அதிக ரேட்டுக்கு வாங்கி கம்மி ரேட்டுக்கு கொடுத்தா நமக்கு என்ன இதில் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மனோஜ், நாம் இப்போ இந்த ஆர்டரை செய்ய கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஆர்டர் நம்ம கைக்கு வரும், லாபமும் நம்ம கையில் நிற்கும். அதனால் நம்ம அநியாய ரேட்டுக்கு குறைக்கல, கையில் கொஞ்சம் நம்மளுக்கு லாபம் நிற்கிற மாதிரி தான் அதுக்கேற்ற அந்த மாதிரி தான் விலையை போடவும் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிக லாபத்தை எதிர்பார்த்தா இருக்கிறது கூட நம்ம கைவிட்டு போயிடும். முதல்ல நமக்கு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் போதும் அப்படின்னு ரோஹினி சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோஹினி, ஆனாலும் நாம் எதிர்பார்த்த தொகை நம்ம கைக்கு கிடைக்காதப்போ நம்மளால் எப்படி அதை திருப்தியாக செய்ய முடியும் அப்படின்னு ரோஹினியை பார்த்து மனோஜ் கேட்குறாரு. ரோஹினி எதுவுமே பேசாமல் முறைச்சப்படி இருக்க, வேணா நம்ம ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி இங்கே ரோஹினி கேட்க, பேசாமல் நாம் இங்கே வெளிநாட்டிலேருந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இறக்குமதி செய்வோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிற மனோஜ் அப்படின்னு கேட்க, அங்கே தான் ரோஹினி இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், நாம் எதிர்பார்த்த ரேட்டை விட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளிநாட்டில் கிடைக்கிற குறைஞ்ச விலையில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் நாம் விலைக்கு வாங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த லாபம் நம்ம கையில் நிற்கும். அதுவும் இல்லாமல் அதில் ஏதாவது பிரச்சனைனாலும் கூட நாம் நமக்குன்னு ஒரு டெக்னீஷியனை வச்சு வேலை பார்த்துக்கலாம். என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்க, சரிதான் மனோஜ், ஆனால் இதனால் பிரச்சனை எதுவும் வந்துடாதேன்னு ரோஹினிக்கும் ஒரு கொள்ள ஆசை. ஏன்னா அதை விட அதிக லாபத்தை நம்ம சம்பாதிச்சு கொடுத்தோம்னா ஆண்டிக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமான வரவேற்பு அந்த வீட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத உணர்ந்து எங்கள் ரோஹினியும் மனோஜ் சொல்கிறதுக்கு சரின்னு தலையாட்டவும் செஞ்சுறாங்க. சரி, இப்போவே நான் அதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் குறைஞ்ச விலைக்கு பார்ட்ஸை நான் இறக்குமதி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் சந்தோஷ் சார்கிட்டேருந்து நம்ம எதுவுமே இங்கே ஆர்டர் போட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல சரின்ற மாதிரி ஒத்துக்கவும் செஞ்சிடறாங்க. இங்கே ரோஹினி இதனால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் இதை வீட்டில் விஜயா கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எங்களுக்கு கைக்கு எப்படியுமே இங்கே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே நிற்கும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், அன்றைக்கி 40 லட்சம்னு சொன்னேன், இன்றைக்கி 50 லட்சம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி, எதை எப்படி பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்றதை பார்த்து அதை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, ஆமாம்மா நானும் ரோஹினியும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம், சீக்கிரமாகவே அதில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல, இப்படில இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், சில பேர் பிஸ்னஸ்ன்ற பேரில் ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கெல்லாம் பேர் பிஸ்னஸ் கிடையாது, இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா அங்கே நின்றுட்டுருக்க மீனா காதில் விழுகிற மாதிரி வேகமாக பேச, இப்போ கூட சும்மா இல்லை, நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன்னு அங்கே ஸ்ருதி சொல்ல, ஐயோ விடுங்க ஸ்ருதி, இதில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம யார் பிரச்சனைக்கு போகாமல் நம்ம வேலையை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் ஸ்ருதிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே அந்த கலா கோயிலா 2 பேருமே அந்த 275 வீடுகளுக்கு தேவையான இங்கே ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே ரோஹினி கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனால் ரோஹினி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான பில்லெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க அவங்களுக்கு அது ஓகேவா படுது. நான் சொன்ன மாதிரியே நீ எல்லாத்துக்கும் விலையை ரொம்ப குறைச்சிருக்கமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, யாரும் இதை உடனே பண்ண மாட்டாங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்காக இதை பண்ணியிருக்கீங்க, அதனால் அடுத்தடுத்த ஆர்டர் எதுவாக இருந்தாலும் நான் அதை உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு கலா சொல்லும்போது இதை கேட்ட ரோஹினி ரொம்ப சந்தோஷப்பட்டு மீனா முன்னாடியே அந்த ஸ்பீக்கரில் ஃபோன் போடுறதுனால மீனாவை இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜயா ரோஹினியை கட்டி படிக்கவும் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் கூட நீ இவன் வாழ்க்கையில் வந்த உருப்பிடாமல் போயிடுவானோன்னு நினச்சேன், ஆனால் நீ இவன் வாழ்க்கையை முன்னேறி இங்கே கொண்டு போயிட்டே இருக்க, இப்போ உன்னால் அவன் கைக்கு 50 லட்சம் கிடைக்குது, இன்னும் அடுத்தடுத்த ஆண்டர்னா இவன் கோடீஸ்வரன் ஆக போகிறான், என் பிள்ளை இப்போ பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நீ தாமா காரணம், சில பேர் பூ விற்கிற அதை விற்கிறேன்னு சொல்லி இன்னமும் அவனை உதவக்கரையாகவே வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க காதில் விட மாதிரி பேச, மீனா இதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம தான் வேலை உண்டுன்னு சொல்லி பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அந்த நேரத்தில் ரோஹினி பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. பூவெல்லாம் கொண்டுக்கிட்டு வெளியே போகிற எங்கள் மீனா அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கோயிலை மேடம் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, இன்னைக்கு இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா மேடம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே பூ கொண்டு வந்துடுறேன்னு எங்கள் மீனாவும் சொல்ல, சரிம்மா மீனா நீ ஒரு லிஸ்ட்டு போட்டு உன்னை பில் கொண்டு
வர சொன்னல, எடுத்துகிட்டு வந்தியாமான்னு சொல்லி கேட்க, இருக்கு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு அங்கே தான் வந்துட்டு சந்தோஷி சாரும் வந்தவும் இருக்காரு. மீனாவை பார்த்ததும் மீனா கிட்ட நல்ல விதமாக பேச, மீனா சாதாரண பூ கொடுக்குற பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்களையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கலாவும் சொல்ல, அதுக்கு தான் நல்ல குணம்னு இருக்கணுன்றது அப்படின்னு அங்கே கோயிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு தான் இங்கே ஒரு ஆக்டர் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூட இங்கே மீனா தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பூ டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து அங்கே நிற்கும்போது, மீனா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் உங்களுக்கும் இந்த பொண்ணை தெரியுமான்னு சொல்ல, என்னுடைய ஃபங்க்ஷனை இவங்க நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் இவங்கள தான் கூப்பிடணும்னு கூட முடிவு பண்ணிருந்தேன்னு சொல்ல, பரவாயில்லையே மீனா, உன்னை இந்த சந்தோஷ் சாருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த ஆக்டருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே நடக்கிற சின்ன ஃபங்க்ஷனில் வர விஐபிஸ் எல்லாருக்குமே உன்னை தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய முழு உழைப்பும் திறமையும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும். நிச்சயமாக இதுக்காகவே நான் ஒரு பெரிய ஆர்டரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கலா மேடமும். இதை கேட்டு மீனாவும் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு வந்த இங்கே கொட்டேஷன் பில்லை வந்துட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் மேடம் வரும்னு சொல்லி சொல்லவும் செய்கிறாங்க. என்ன மேடம்னு சொல்லி அந்த சந்தோஷ் சார் கேட்க, இல்லை 275 வீடுகளுக்கும் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பண்ணணும். புதுசாக வீட்டுக்கு குடி வர போகிற குடும்பம் அவங்களுக்கு அதை நல்ல முறையில் ஒப்படைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அதெல்லாம் மீனா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு அந்த ஆக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பெல்லை வாங்கி பார்க்குற கலாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா என்ன பெல் இது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சொன்னீங்களே அந்த பெல் தான் மேடம் சொல்ல, இல்லைம்மா இது ஏதோ வெளிநாட்டிலேருந்து பார்ட்ஸ் எல்லாம் இறக்குனதுக்கான இங்கே ஒரு பெல்லுமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம் நான் சரியாக தானே எடுத்துகிட்டு வந்தேன், டேபிள் மேலே இதானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அந்த பில்லு இல்லை, என்ன பில்லு மாறி போயிடுச்சுன்னு எங்கள் மீனா பயங்கர குழப்பத்தில் இருக்க, இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சந்தோஷி வாங்கி பார்க்குறாங்க. சந்தோஷி பார்க்கும்போது, ஆமாம் இது எல்லாமே மனோஜுடைய ஷோரூம்க்கு வந்து இறக்கப்பட்ட பார்ட்ஸ் மாதிரி தெரியுது. மனோஜ் இதுக்கு இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும், அதுவும் குறைஞ்ச ரேட்டில் தரமில்லாத பொருட்களை இங்கே தன்னுடைய ஷோரூமில் இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அங்கே கோயிலவும் அதை தான் வாங்கி பார்க்குறாங்க. எப்போதுமே அவர் என்கிட்ட தான் இங்கே ஆர்டர் எடுப்பார், எப்போதுமே நான் தான் அவருக்கு இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னடானா வெளிநாட்டிலேருந்து இதை இறக்குமதி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சார் நாங்கள் தான் சார் 275 வீடுகளுக்கு அவர்கிட்ட இருந்து ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். ஆனால் அதை அவர் வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காரு, அதுவும் கொஞ்சம் கூட தரமில்லாத பொருட்களை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் மேடம் எது எந்தெந்த பொருள் எங்கே எப்படி கிடைக்கும்னு. வெளிநாட்டில் இந்த இடத்துல இந்த பொருட்கள் எல்லாமே தரமில்லாத குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்கப்படுற பொருள் தான், ஆல்ரெடி யூசஸ் ஆன பொருட்கள் தான். இதை வந்து ரிப்பேர் பார்த்து தான் அவங்க விற்கவும் செய்வாங்க. அதை இங்கே குறைச்ச ரேட்டுக்கு எடுத்து அதிக ரேட்டுக்கு விற்கணும்னு மனோஜ் பேராசைப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முழுக்க முழுக்க எங்களுடைய ஹோம் அப்ளையன்ஸ்க்கு வரதுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட பொருளாக இருக்கும்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், இதை நீங்கள் இந்த வீடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் கெட்ட பேர் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அங்கே அவரும் சொல்கிறாங்க. என்னம்மா மீனா, உன்னை நம்பி தானேம்மா அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன்னு சொல்ல, இல்லை மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும், நான் இதை அவர்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்ல, இல்லைம்மா இதை நான் உனக்காக கொடுத்தேன், உன் நல்ல எண்ணத்துக்காக கொடுத்தேன், ஆனால் அந்த ஆர்டர் நீயே எடுத்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்குன்னு ஒரு ஷோரூம் இருந்திருந்தா அதில் நான் அந்த ஆர்டர் எடுத்திருந்தேன்னா நிச்சயமாக நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் உங்ககிட்ட கோவப்படுறதுனால எனக்கு என்னமா ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்ல, அட விடுமா நான் இதை அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் அங்கேருந்து கிளம்பி வந்து வெளியில் நின்று முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அதுக்கு நாம் என்ன மீனா பண்ண முடியும், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணால் அந்த தப்பு முழுக்க அது அவனுக்கும் அந்த பார்லர் அம்மாவுக்கும் தானே போகும், இதில் ஓன் தப்பு எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்கன்னு நீ அதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ரோஹிணி வந்துட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காங்க. உள்ளே வர மீனாவை பார்த்து, நிலுங்க மீனா அப்படின்னு சொல்ல, இங்கே மீனாவை பார்த்து கோவப்படுற ரோஹிணியை பார்த்தும் பயங்கர கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க ஸ்ருதி. இப்போ எதுக்கு மீனா கிட்ட நீங்கள் உங்கள் கோவத்தை காட்டிங்கன்னு சொல்ல, எல்லாம் இவங்களால தான் எங்களுக்கு கிடைச்ச இந்த ஆர்டர் எங்களை கைவிட்டு போனதுக்கு காரணமே இவங்க தான், எங்களுடைய ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது, ஏண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்க லாபம் பார்க்கணுன்னு வெளிநாட்டிலேருந்து சில பார்ட்ஸை இங்கே வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க, அது உனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியுதா, அந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து இப்போ அவங்க மூலமாக வேணான்னு சொல்ல வச்சுருக்கேன், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயா வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அத்தனை இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலத்த, நான் என்னுடைய கொட்டேஷன் ஃபில்லு தான் நான் என்னுடைய பில்லை தான் இங்கே போட்டு வச்சுருந்தேன், அது எப்படி மாறினுச்சுன்னு எனக்கு தெரியாதத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா நடிக்காதடி, என் புள்ள உங்களை எல்லாரையும் விட அதிகமாக சம்பாதிச்சிட போகிறான்ற பொறாமையில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்,
உன்னால் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமாடி, அந்த ஒரு எண்ணத்தில் தாண்டி இப்படி பண்ணியிருக்கேன், பொறாம பிடிச்சவன்னு சொல்லி அப்படி இப்படி திட்ட. போதும், மீனாவை பற்றி இன்னொரு வாட்டை தப்பாக பேசாதீங்க. நீங்கள் முத்து சொல்லும்போது முத்து கொஞ்சம் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வராங்க. என்ன ரோகிணி, இந்த ஆர்டர் என்னமோ நீங்களே பிடிச்ச மாதிரியும் அது என்னமோ மீனாவால் காலியான மாதிரியும் இப்படி பேசுகிறீங்க. மனசாட்சி இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் பொய் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் உடந்தையாக இருப்போம்னு எல்லாத்துக்கும் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டியை ஏமாற்றி பொய் சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க உங்களை நல்ல விதமாக நினைக்கணும் அப்படின்றதுக்காக மீனா பிடிச்சு கொடுத்த ஆர்டரை தான் தான் பிடிச்சுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? இங்கே பாருங்க ஆண்டி, மீனாவுக்கு ஒன்றும் மற்றவங்க சம்பாதிக்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இங்கே ரோஹிணியும் மனோஜும் நல்ல முறையில் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு இந்த ஆர்டரை பிடிச்சு கொடுத்ததே மீனா தான். யதார்த்தமாக வந்தது, அது ஏதோ நடந்து போன விஷயம், அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் தப்பு யார்கிட்ட இருக்குது? இங்கே மனோஜ்கிட்டையும் ரோஹிணிகிட்டையும் தானே இருக்குது. ஒரு பொறுப்பை இவங்களை 2 பேரையும் நம்பி ஒப்படைச்சிருக்காங்கன்னா அதை சரியாக பண்ணணுமா இல்லையா? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாட்டிலேருந்து தரமில்லாத பொருட்களை இங்கே இறக்கி அந்த பார்ட்ஸ் மூலமாக இதை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதிக லாபம் பார்க்குறது இது ரொம்ப பெரிய தப்பு தானே? எல்லாத்துலேயும் நியாயன்றது ஒன்று வேணும் ஆண்டி. அளவுக்கு அதிகமானா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மனோஜ் ரோஹிணி விஷயத்தில் சரியாக தான் இருக்குது. பேராசைப்பட்டா இந்த மாதிரி பெரு நஷ்டம்தான் ஆகும் அப்படின்னு சொல்ல சரியா சொன்ன பலகுரல். மீனா வாங்கி கொடுத்த ஆர்டர் தான் இது, அதனால மீனாவே இதை பறிச்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அவள் நம்மளை சுற்றி 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், உங்களை மாதிரி 4 பேர் கெட்டு போகணுன்ற எண்ணம்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்ல விஜய் அவமானப்பட்டு இங்கே ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. மனோஜும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஏண்டா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் அப்பா கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டே எதுவும் கேட்கணும்னு தோணாதா? இப்படி உன் இஷ்டத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் 10 லட்சம் அதிகம் கிடைக்குமேன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி பண்ணி தொலைச்ச. கிடைக்கிற பணமோ கிடைக்காம போனதுக்கு காரணமே நீயும் உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு முத்து திட்டுறாங்க. இதுக்கு காரணம் மீனா கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டுட்டேன். மனோஜ் ரோஹிணி 2 பேருமே அதிர்ச்சியில் நிற்க விஜயா இங்கே ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ இது மீனா வாங்கி கொடுத்த ஆர்டரா? அப்போ இன்னும் நீ பொய் சொல்கிறத நிறுத்தவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறையை விழுகுது. இதுக்கப்புறம் நீ இவன் கூட சேர்ந்து வாழவே கூடாது. மனோஜ் இனிமே வெளியே தான் படுப்பான், இல்லையா நீ இனிமேல் வெளியே வந்து படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லை, இனி மனோஜ் ரோஹிணியை நம்பி இனி எந்த ஆர்டரும் அவங்க கைக்கு பொறுப்பாக ஒப்படைக்கப்பட போகிறதும் கிடையாது. கடைசியில் இங்கே சந்தோஷ் சார் மூலமாக வந்துகிட்டு இருந்த ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகுது. இனி ஷோரூமை எப்படி நடத்துறதுன்ற ஒரு திகைப்பில் ஒரு மலை போட நின்றுகிட்டு இருக்காங்க மனோஜ் ரோஹிணி 2 பேருமே.